ரோஹித ராஜபக்ஷ அனுப்பிய ராக்கெட் எப்படி காணாமல் போனதோ அப்படித்தான் 80 வருடங்களாக ஹம்பாந்தோட்டையிலே தன்னுடைய கோட்டையாக வைத்திருந்த ராஜபக்ஷாக்களுடைய அரசியல் என்பதும் காணாமல் போயிருக்கிறது. இந்த விடயத்தை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எப்படி ஹம்பாந்தோட்டையிலே ராஜபக்ஷாக்களுடைய அரசியல் காணாமல் போனதோ அதே போன்றுதான் மத்திய கொழும்பை பொறுத்த வரைக்கும் பிரேமதாசாவினுடைய அரசியல் என்பதும் காணாமல் போயிருக்கிறது. பலர் சொல்லுவார்கள், பிரேமதாசா மத்திய கொழும்பு வீதிகளிலே சென்று கொண்டிருக்கும் போது அவர் ஒரு விசில் அடித்தால் போதும் அந்த இடத்திலே 4000 5000 பேர் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பலமாக இருந்த மத்திய கொழும்பு என்பது இப்போது இழக்கப்பட்டிருக்கிறது. அதே பிரேமதாசாவினுடைய மகன் சஜித் பிரேமதாச இப்போது ஒரு கட்சி எஸ்ஜேபி கட்சியினுடைய தலைமை பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார். கொழும்பு மாவட்டத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார். கடந்த தேர்தலில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாச இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே அவர் பெற்ற வாக்குகள் 1,40,000க்கு மேற்பட்ட வாக்குகளை தான் அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் அதே கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஹர்ஷடி சில்வா சஜித் பிரேமதாசாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்திலே இருந்திருக்கிறார். ஹர்ஷடி சில்வாவை பொறுத்த வரைக்கும் இவர் கடந்த காலங்களிலே பேசி வந்த ஒரு விடயம்தான், அவரை இந்த அரசிலிருந்து ஒதுக்குவதற்கும் இந்த தேர்தலிலே அவரை தோற்கடிப்பதற்குமாக கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியிலும் பல சதித்திட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்று ஒரு விமர்சனத்தை, ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் அந்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், இந்த சதித்திட்டங்களுக்கு அப்பால் ஹர்ஷடி சில்வா ஒரு பெரும் வெற்றியை கொழும்பு மாவட்டத்திலே பெற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். இதன் காரணமாக இப்போது எஸ்ஜேபினுடைய தலைமை பதவி குறித்து பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. சஜித் பிரேமதாச அந்த தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற பல கருத்துக்கள் எல்லாம் இப்போது வெளியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ்ஜேபி கட்சியினுடைய தலைவர் பதவியில் மாற்றம் இடம்பெறாவிட்டாலும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் மாற்றம் இடம்பெற வேண்டும். அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு ஒரு திறமையான ஒருவர் வர வேண்டும் என்கின்ற பேச்செல்லாம் இப்போது பேசப்பட்டு கொண்டு வருகிறது. சஜித் பிரேமதாசாவினுடைய நிலைமை இப்படி இருக்கின்ற போது இன்னொரு பக்கத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையிலே அவர் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே அவரோடு இணைந்து செய்யப்பட்ட இளம் அமைச்சர்களுடனான ஒரு சந்திப்பை ரணில் விக்ரமசிங்க நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவர்களை அழைத்திருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சிக்கு நீங்கள் வாருங்கள், ஐக்கிய தேசிய கட்சி மறுசீரமைப்பு செய்கின்ற வேலை திட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்கின்ற இந்த விடயங்களை குறித்து ரணில் விக்ரமசிங்கே அந்த இளம் அமைச்சர்களிடம் கலந்துரையாடி இருக்கிறார். அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஒன்றிணையுமாறு ராஜித சேனாரத்னவிடமும் ரணில் விக்ரமசிங்க ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அத்துடன் ஜீவன் தொண்டமானுக்கு அழைப்பை ஏற்படுத்திய ரணில் விக்ரமசிங்க மலையகத்துக்கான நீங்கள் அரசியல் தலைவராக இருக்காமல் தேசத்துக்கான, நாட்டுக்கான ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் மாற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் ஜீவன் தொண்டமானிடம் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கு. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியை மறுசீரமைத்து மீண்டும் அதனை கட்டி எழுப்புகின்ற ஒரு வேலை திட்டத்திலே தீவிரமாக இறங்கி செயற்பட்டு வருகிறார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சி பல கடுமையான தோல்விகளை சந்தித்த இந்த நேரத்திலும் கூட அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த தலைமை பதவியை ரணில் விக்ரமசிங்க இன்னும் 6 வருடங்களுக்கு தொடர்ந்தும் இருப்பதற்கு இவர் தீர்மானித்திருப்பதான ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டி எழுப்புவதற்கும் அதனுடைய தலைமை பதவியில் தொடர்ந்தும் 6 வருடங்கள் தொடர்ந்தும் இருப்பதற்கும் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்திருக்கின்ற இந்த நிலையிலே நேற்று முன்தினமும் திகாமடுல்ல மாவட்டத்திலே ஒரு விடயம் என்பது சர்ச்சையாக எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதுதான் தேசிய மக்கள் சக்தியானது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திகாமடுல்ல மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்ட முஸ்லிம் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். 70,000க்கு மேற்பட்ட முஸ்லிம் வாக்குகளை இவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு முஸ்லிம் பிரதிநிதி என்பது இதன் போது கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் அந்த விருப்பு வாக்குகளில் சில குளறுபடிகள் இருந்தது. விருப்பு வாக்குகள் அளித்தவர்கள் விருப்பு வாக்குகளை மற்றைய என்பிபி வேட்பாளர்களுக்கு பகிர்ந்தளிக்காமல் தனித்தனியாக விருப்பு வாக்குகளை இட்டதன் காரணமாக இவர்கள் அந்த பிரதிநிதித்துவத்தை
இழந்திருப்பதாக சொல்லப்பட்டது. திகாமடுல மாவட்டத்தில் தான் இந்த பிரச்சனை இருந்ததா என்றால் இல்லை, இதே பிரச்சனை வன்னி மாவட்டத்திலும் இருந்திருந்தது. வன்னி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதில் எந்த சிங்கள பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை, 2 தமிழ் பிரதிநிதித்துவம் மாத்திரமே இருந்தது. அதே நேரம் திகாமடுல மாவட்டத்திலே அதிக முஸ்லிம்கள் வாழ்வதால் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் என்பது திகாமடுல மாவட்டத்திலே இல்லாமல் செய்யப்பட்டது. 4 சிங்கள பிரதிநிதித்துவம் தான் திகாமடுல மாவட்டத்திலே இருந்தது. இந்த பிரச்சினை கடும் பூதாகரணமாக கடந்த 2-3 நாட்களாக பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியிலே முடிவு எடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு இந்த பிரச்சினை கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பிறகு தேசிய மக்கள் சக்தியானது அவர்களுடைய தேசிய பட்டியல் மூலமாக திகாமடுல மாவட்டத்துக்கு ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த முஸ்லிம் பிரதிநிதித்துவம் என்பது ஆதம்பாவா என்பவருக்கு வழங்கப்பட்டது. அதே சமயம் வன்னி மாவட்டத்தில் அங்கு அந்த சிங்கள பிரதிநிதித்துவம் இல்லாதன் காரணமாக வன்னி மாவட்டத்திலும் கூட உபாலி சமரசிங்க என்பவருக்கு ஒரு சிங்கள பிரதிநிதித்துவத்தை தேசிய மக்கள் சக்தி தேசிய பட்டியல் ஊடாக வழங்கியிருந்தது. எனவே இந்த 2 மாவட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி சமப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த முன்னெடுப்பு என்பது பலராரும் பாராட்டுக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியில், ஒரு அரசியல் இயக்கம் என்ற ரீதியிலே இந்த முடிவு என்பது வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக பலரும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இனக்குழுக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அவர்களுக்கு சாதகமான முடிவுகளை அறிவிப்பது என்பது இது ஒரு அரசியலிலே ஒரு சாதகமான ஒரு ஆரம்பம் என்றும் பலர் சொல்லி வருகின்றனர். இதனிடையே ஒரு வருட காலத்துக்கு முன்னர் சஜித் பிரேமதாச ஒரு விடயத்தை பேச இருந்தார். அவர் பேசுகின்ற போதுதான் தனக்கு 3 அரபு நாடுகளுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது, அவர்களோடு பேசி நான் எரிபொருளை இலங்கைக்கு குறைந்த விலையில் இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருந்தார். இவர் கூறியதை அடுத்து அப்போது இருந்த அரசாங்கம் இயலுமென்றால் நீங்கள் அந்த நாடுகளோடு பேசி குறைந்த விலையில் எண்ணெயை கொண்டு வந்து தாருங்கள் என்று ஒரு சவாலையும் விடுத்தது. அந்த சவாலை விடுத்ததன் பிறகு சஜித் பிரேமதாச அந்த விடயத்திலே அமைதி அடைந்தார். அதன் பிறகு அதை பற்றி அவர் பேசவும் இல்லை. இந்த விடயத்தை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அண்மை காலமாக மத்திய கிழக்கு நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சஜித் பிரேமதாசா சொன்ன அந்த 3 நாடுகளோடும் ஜனாதிபதி அனுர பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டு வருகிறார். இந்த எரிபொருளை இலங்கைக்கு குறைந்த விலையில் இறக்குமதி செய்வதற்கான அந்த பேச்சுவார்த்தைகளிலே அவர் ஈடுபட்டு வருகிறார். மேற்கத்திய நாட்டில் வசிக்கின்ற ஒருவர் மூலமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது நடந்திருக்கிறதாம். கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை என்பது வெற்றிகரமாக முடிந்திருப்பதான சில தகவல்களும் வந்திருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தை என்பது வெற்றி அடைகின்ற போது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து, குறிப்பாக அந்த 3 நாடுகளிலும் இருந்தும் எரிபொருளை குறைந்த விலையில் இறக்குமதி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.